இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்கிறதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நம்முடைய உபதேசம் அல்லது நம்முடைய டீச்சிங்கினுடைய ஆழமான அடிப்படையான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த பூமியை பரலோகமாக மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். நம்மளை பரலோகம் கொண்டு போறதுக்காக இல்லை, இந்த பூமியை பரலோகமாக மாற்றுவதற்காக. உம்முடைய ராஜ்யத்துக்கு வருவோமாக என்பதல்ல ஜெபம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதுதான். அதை குறித்த ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். எப்படி ராஜ்யம் இங்க வரணும்னா நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன வேணும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஜெபத்தோடு கூட ஆரம்பிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் எங்கள் இருதயத்தில் உங்களுடைய வார்த்தைகள் பேசட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளங்களிலே நடைபெற வேண்டிய மாற்றங்கள், எங்கள் அறிவுக்கு இவைகள் எல்லாம் தெரியும். ஏற்கனவே இன்றைக்கு நான் பேச போகிற காரியங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை ப்ராக்டிக்கலாக எங்களால் செய்ய முடியாமல் இருக்குது. அதற்கான பலன் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஃப்ரெஷ்ஷாக பேசுங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து தான் நான் இன்னைக்கு பேச போறேன். லூக்கா 17:1. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. ஸோ இதுல இடர் வரலான்னு சொல்றாரா வரக்கூடாதுன்னு சொல்றாரான்ற ஒரு குழப்பமே இருக்குது. ஆனா ப்ராக்டிக்கலா அவர் பேசுறாரு. இடரல்கள் வராமல் இருப்பது கூடாத காரியம், அப்படி சொல்லிட்டு எவர்களால் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ அப்படிங்கிறார். அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு யார் வேணா இடரல் செய்வாங்க, ஆனா நீங்க யாருக்கும் இடரல் செய்யாதீங்க. ஏன்னா இடரல் செய்யறவங்களுக்கு தானே ஐயோ. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடர்கள்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆங்கிலத்தில் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அஃபென்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு ஃபீலிங். யாரோ நமக்கு விரோதமாக தீமை செய்கிறார்கள் என்ற எண்ணம் நமக்கு முதல்ல உண்டாகுது. ஏதோ ஒரு விதத்துல நம்மளை இன்சல்ட் பண்றாங்க, காயப்படுத்துறாங்க, குறைவா பேசுறாங்க, ஏதோ நமக்கு எரிச்சல் ஊட்டுகிற ரெசன்ஃபுல் ஃபீலிங், ரெசன்ஃபுல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அதான் அஃபென்ஸ். ஒரு எரிச்சல், ஒரு கடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஒருத்தர் நமக்கு வார்த்தைகளாலோ செய்கைகளாலோ செய்கிறார்கள். அது அவங்க தெரிஞ்சு செய்யலாம், தெரியாம செய்யலாம், அல்லது அவங்க அப்படி நினைச்சு செய்யாம இருக்கலாம், ஆனால் நாம அப்படி உணரலாம். எதுவா இருந்தாலும் சரி, ஃபீலிங் ரெசன்ஃபுல் பிகாஸ் ஆஃப் an actual or perceived insult. ஒருத்தர் நம்மளை இன்சல்ட் பண்றது. ஒரு நாள்ல நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய முறை நாம இன்சல்ட் ஆகும். அதனாலதான் சொல்லிடுறது இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம். நம்ம வாழ்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, மக்களோட பழகுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த இடரல்கள் என்பது வாழ்க்கையினோட ஒரு அங்கமாக இருக்கிறது. அதனாலதான் இதை எப்படி கையாள வேண்டும் என்பதுல நாம கவனம் செலுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ அஃபென்ஸ்னா ஃபீலிங் இன்சல்ட் அல்லது கோபம் கலந்த ஒரு எரிச்சல், அதான் ரெசன்ஃபுல்னு போட்டிருக்கு. எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு அந்த சம்பவம் நடக்குது பாருங்க, யாரோ ஒருத்தர் பேசுனாங்க, அல்லது யாரோ ஒரு தகவல் சொல்றாங்க, அல்லது நீங்க சொல்லிட்டு போன ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்யல வீட்டில், அல்லது நீங்க சொல்லாததை செஞ்சாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு கோபம் கலந்த வெறுப்பு உங்களுக்கு வருமானால் அதுதான் அஃபென்ஸ். யாரோ உங்களுக்கு அஃபென்ஸை பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இப்படி நம்ம ஜெபம் பண்ண முடியாது. யாருமே என்னை புண்படுத்தாத இடத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண முடியாது. அப்படி ஒரு இடமே இல்லைன்னு ஆண்டவரே சொல்லிட்டார். யாரும் என்னை இன்சல்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே பேம்பரிங்ன்றது ரொம்ப பிடிச்ச விஷயம். நீ சிறந்தவன், நீ அழகானவன், நீ அருமையானவன் அப்படின்னு யாராவது நம்மளை பாராட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது ரொம்ப அவசியமானது கூட. ரொம்ப சந்தோஷம், பிடிக்கும்.
அப்போ எது நமக்கு பிடிக்காம போகுதுன்னா, இந்த பேம்பரிங் ஆப்போசிட்டா நம்மளை கொண்டாடாமல், நம்மளை இகழ்ச்சியாக அல்லது குறைவாக ஒருவர் நம்மளை பத்தி சிந்திக்கும் போதோ, அல்லது அப்படி சிந்திக்கிற மாதிரி நடந்து கொள்கிற பொழுதோ, அது நம்முடைய கற்பனையா கூட இருக்கலாம். ஆனா எதனாலேயே நமக்கு ஒரு உணர்வு உண்டாகும் என்று சொன்னால் அதுதான் இடறல். இது ஏன் இவ்வளவு விளக்கமா சொல்ல வேண்டியது இருக்குன்னா, நிறைய பேர் இடறல்னா பெரிய விஷயமா நினைச்சுக்கிறாங்க. இடறல்னாலே உங்களுக்கு தெரியும் தானே, தமிழ்ல நல்ல ஒரு வார்த்தை இடறல்ன்றது ஒரு பிக்சரைஸ்டு வார்த்தை மாதிரி. அதாவது ஒரு கல்லோ ஒரு நம்முடைய பாதையில ஏதோ ஒண்ணு நாம தடுக்கி விழுவதற்கு காரணமாக ஆகிற ஒன்று. இடறிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய ஸ்மூத்தான ஒரு லைஃப்ல, நம்முடைய மகிழ்ச்சியான ஒரு லைஃப்ல யாரோ கட்டைய போடுறாங்க. அதனால கொஞ்ச நேரம் நம்ம சோகமாயிடுறோம். அதனால கொஞ்ச நேரம் நம்முடைய வாழ்க்கையினுடைய சுகமான ஒரு பயணத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி, ஒரு பம்ப் மாதிரி, பம்ப்னா அப்படி எகிரும். இது வந்து நம்மளை கீழே கொண்டு போகும். ஒரு சோக உணர்வு கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு இருக்கும். அது கொஞ்சம் விட்டோம்னு சொல்லி சொன்னா அது அப்படியே டவுன்வர்ட் ஸ்பைரலா மாறி அது ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள்ளெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பெரிய அளவுல அது நடைபெறும் போது அல்லது தொடர்ந்து அதை குறித்து சிந்திக்கும் போது. அப்படிதான் நாம வந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம நரகமாக்கி கொள்கிறோம். அதனாலதான் இந்த பகுதியை நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், பரலோக ராஜ்யத்தை இங்க அனுபவிக்கணும்னு சொல்லி சொன்னா இந்த நரகத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அதையும் அனுபவிக்க முடியாது. அதனால இதிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ளுகிற அல்லது இது வராமல் போகிறது கூடாத காரியம். அப்படி ஒரு இடமே இல்லை, அப்படி ஒரு வாழ்க்கையே இல்லை. அப்ப இதை வரும்பொழுது எப்படி கையாளுவது என்று கற்றுக்கொள்வது மிக அவசியமானதாக இருக்கிறது. ஏன்னா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, யாரால நாம பாதிக்கப்படுவோம், யாரால இடரல் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மோடு நெருங்கி பழகிறவர்கள். யாரோ நமக்கு தெரியாதவங்க இல்லை, ஒரு நாள் 2 நாள் பழகிறவங்க மூலமா அவ்வளவா நம்ம எரிச்சல் அடைய மாட்டோம். தொடர்ந்து யாரோடு நம்ம அதிகம் பழகிறோமோ அல்லது யார் மீது நம்ம அதிகம் அன்பு வைக்கிறோமோ, யாரை அதிகம் நம்புகிறோமோ, யார் மேல ஒரு மிகப்பெரிய உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்கள் மூலமாக தான் இடரல் வருது. யார் நம்மளை ரொம்ப நமக்கு இன்சல்ட் பண்றதா நம்ம நினைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட இருக்கிறவங்க மூலமா தான். அதுதான் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற சிக்கலும் கூட. அந்த அஃபென்ஸ், யாரை நாம நண்பர்களாக நினைக்கிறோமோ, நேசத்துக்குரியவர்களாக நினைக்கிறோமோ அவர்களால் தான் நமக்கு காயங்கள் ஏற்படுகிறது. சில பேர் சொல்லுவாங்க, இவங்க இப்படி செய்வாங்க நான் நினைக்கவே இல்லை அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் செய்வாங்க. நம்ம பாருங்க, நம்ம யாரும் நம்ம எதிரிய திருமணம் பண்றது இல்லை. பயங்கரமான ஒரு எதிரியை நான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லை, அல்லது எதிரிகளோட பிசினஸ் பார்ட்னர்ஷிப் கூட சேர்க்கறது இல்லை, எதிரிகளோட நம்ம பெரிய அளவுல உறவு வைக்கிறது இல்லை. ஆனா இந்த அனுதின வாழ்க்கையில யாரை நாம காதலுக்குரியவர்களாக நேசத்துக்குரியவர்களாக நினைச்சுதான் அவங்கள திருமணம் பண்றோம், அவங்களோட கூட ஒரு பிசினஸ் எல்லாம் ஏற்பாடு பண்றோம். ஆனா அவர்களால் தான் நமக்கு மிகப்பெரிய காயங்களும் சங்கடங்களும் ஏற்படுகிறது. யாரோ ரோட்ல போறவங்க நம்ம கூட எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாதவங்களோட நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருப்பதில்லை. இதுல பாருங்க, இப்போ ஒருத்தர் திருமணம் பண்ணும்போது என்ன நினைச்சு திருமணம் பண்றாங்கன்னா, வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நினைச்சு திருமணம் பண்றாங்க. ஏன்னா அப்படிதான் காமிக்கிறாங்க. படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க, கடைசியில் சுகம்னு போட்டுருவாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கல்யாணம் பண்ணிட்டா சுகமா வாழ்ந்துடலாம் போலுது அப்படின்னு நினைக்கிறாங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு கூட, அல்லது ஒரு 2 பேர் நேசிக்கிறாங்க, நேசிக்கும் போது ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா ஒருத்தர் மேன்மைப்படுத்தி அப்படிலாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் இருந்துட்டு திருமண வாழ்க்கைக்குள்ள போறாங்க. போகும்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட போறாங்க. இவங்க நமக்கு விரோதமாக அல்லது நமக்கு பிடிக்காத மாதிரி எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி போறாங்க. ஆனா உள்ள போனோடனே தான் தெரியுது அப்படி வாழ்க்கை அமையறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் பெரிய அதிர்ச்சி ஆயிடுது இவங்களுக்கு. ஏன்னா வருத்தம் வராதுன்னு நினைச்சு போறாங்க. ஏன்னா வருத்தமே படுத்த விட மாட்டாங்க, என் கண்ணுல இருந்து ஒரு சொல் கண்ணீர் கூட விழ விட மாட்டாங்க அப்படின்லாம் நம்பி போகும்போது இங்க என்னடா அது அப்படின்ற மாதிரி அதிர்ச்சி ஆயிடுது. அதனாலதான் இயேசு இந்த வார்த்தையை ரொம்ப தெளிவா அழுத்தி சொல்றாரு, வருத்தங்கள் வராமல் இருப்பது கூடாத காரியம், இடர்கள் வராமல் இருப்பது கூடாத காரியம். அப்ப வருத்தங்கள் வரும் என்பதை நம்ம எதிர்பார்க்கணும். ஒரு உறவுக்குள்ளாக நம்ம நுழையும் பொழுது, ஒருத்தரோட பழகும் பொழுது, 2 பேர் பழக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பக்கத்துல அதுல நிறைய நன்மைகள் நிறைய பலன்கள்லாம் இருக்குது. ஆனா ஒரு விஷயம் நமக்கு தெரியணும், என்ன பிரதர் அபசகுணமா பேசுறீங்க அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு தெரியணும், 2 பேர் பேசும் பொழுது 2 பேர் பழகும் பொழுது எவ்வளவு நெருங்கி பழகிறோமோ, எவ்வளவு இதயத்தை
திறந்து காண்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறதோ அங்கெல்லாம் வருத்தங்கள் உண்டாகும். நாம நினைக்கிற மாதிரி எல்லாரும் பேச மாட்டாங்க, நாம நினைக்கிற மாதிரி எல்லாரும் நடந்து கொள்ள மாட்டாங்க, நாம இப்படிதான் நினைக்கிறோன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா எங்கெல்லாம் அவர்கள் தங்களுடைய இருதயத்தை திறந்து காமிக்கிறார்களோ, நாம் நம்முடைய இருதயத்தை திறந்து காமிக்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படுகிறதோ, அங்கெல்லாம் கண்டிப்பா என்ன உண்டாகும்னு சொன்னா ஒரு அஃபென்ஸ், ஒரு சங்கடங்கள் அங்கே உண்டாகும். அதனாலதான் நிறைய பேர் யாருக்கிட்டையுமே தங்களுடைய இதயத்தை திறந்து காமிக்காம மூடி வைக்க பயங்கர முயற்சி பண்ணுவாங்க. அது வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வருது. வருத்தங்கள் வரும் என்று எதிர்பார்க்க வேண்டும். வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, அதை வரட்டும் அப்படி எதிர்பார்க்கறத சொல்லல, வாய்ப்பு இருக்கிறது என்பது நமக்கு தெரியணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா, வருத்தங்கள் வந்தால் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை ஆரம்பத்திலே திட்டமிட்டுருவோம். நமக்குள்ள இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அல்லது நீங்க என்ன இப்படி காயப்படுத்திட்டீங்க, நான் உன்னை இப்படி காயப்படுத்திட்டேன்னு சொன்னால் அதை இப்படி தீர்த்து கொள்ள வேண்டும், இந்தந்த வகைகள்லாம் இதெல்லாம் என்னை காயப்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முதல்ல பேசணும்னு சொன்னா அந்த ப்ரிகாஷன்ஸை நம்ம எடுக்கிறோம். அது இல்லாதனால தான் நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சங்கடத்துக்குள்ளாக போய்விடுகிறார்கள். எது எப்படியா இருந்தாலும் ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி செஞ்சிட்டாங்கன்னா, அவங்க தெரியாம செஞ்சாங்களோ தெரிஞ்சு செஞ்சாங்களோ, காயம் நம்முடையது. நமக்கு காயம் ஏற்பட்டது நமக்கு. அப்போ நாம என்ன பண்றோம்னு சொன்னா, ஏன் காயப்படுத்தினாங்க, எதுக்கு காயப்படுத்தினாங்கன்றது ஆராயிரமே தவிர அந்த காயத்துக்கு மருந்து போட மறந்து விடுகிறோம். நாம் என்ன நினைக்கிறோம், அவங்கள காயப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய காயம் தீர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறோம். இதுதான் நரகம், இதுதான் சண்டை, இதுதான் சிக்கல். இதிலிருந்து மீட்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். எப்படி நம்முடைய வாழ்க்கையை நரகமாக்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, காயத்திற்கு காயம். ஒருத்தர் என்னை திட்டாங்கன்னா நான் மறுபடியும் ஏன் திட்டுறேன் அப்படின்னு சொன்னா, அப்படி திட்டுவதன் மூலமாக அவங்க என்னை திட்டினதுனால எனக்கு உண்டான காயம் ஆறிவிடும் என்று நினைக்கிறேன். அதுதான் இந்த உலகத்துல நீதினே சொல்றோம். என்ன நீதின்னு சொல்றோம், ஒருத்தர் எனக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செஞ்சிட்டா, இப்ப அந்த காலத்துல என்ன இருந்தது, கண்ணுக்கு கண் அப்படின்னு இருந்தது. யூதர்கள் இல்லை, வேற எங்கேயோ இருக்குது. கண்ணுக்கு கண். ஒருத்தன் ஒரு கண்ணை எடுத்துட்டா அவனுக்கு 2 கண்ணையும் எடுத்துனா அல்லது ஒரு கண்ணை எடுத்துனோம், அது மாதிரிலாம் இருந்தது. அது காந்தியடிகள் கூட சொன்னார், கண்ணுக்கு கண் என்று சொன்னா அந்த உலகமே குருடாதான் சுத்தம் அப்படின்னு சொன்னார். அப்போ இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நான் எடுக்க மாட்டேன், கண்ணுக்கு கண் நான் எடுக்க மாட்டேன், ஆனா அவன் என் கண்ணை குத்துனதுனால போலீஸ் என்ன பண்ணணும் அல்லது ஜட்ஜி என்ன பண்ணணும்னா அவனுக்கு 2 கண்ணையும் எடுக்க சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் நீதி, அதுக்குரிய சரியான தண்டனை அவனுக்கு கிடைச்சதுன்னா நீதினு நினைக்கிறேன். அதை பத்திலாம் நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அப்படி நாம் நம்மை காயப்படுத்துறவர்களை மீண்டும் காயப்படுத்துகிறதுனால நமக்கு காயம் ஆறாது. நாம அவங்களை காயப்படுத்தினால மறுபடியும் அவங்க நம்மளை காயப்படுத்துவாங்க. அது பெரிய ஒரு அதிகப்படியான சிக்கலுக்கு நேராக போகுமே தவிர எந்த விதமான நன்மையான விளைவுகளும் அதனால ஏற்பட போறது இல்லை. ஸோ அப்போ ஏன் இந்த விஷயங்கள் இவ்வளவு தீவிரமானதாக மாறி போகிறது அப்படின்னு சொன்னா, கவனிங்க 2வது வசனம், அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடல் உண்டாக்குவதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போது அவனுக்கு நலமாயிருக்கும். 3வது வசனம், உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இதுதான் இந்த அஃபென்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அஃபென்ஸ் வராம இருக்காது. அஃபென்ஸ்னா என்ன அப்படின்றத நான் சொன்னேன். இந்த மற்றவர்களால் நாம் காயப்படாமல் இருக்கிற ஒரு இடமே கிடையாது. இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நாம எந்த அளவுக்கு மற்றவங்களை காயப்படுத்தாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனா உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த அஃபென்ஸ் வராம நம்ம எப்படி நம்மளை பாதுகாக்கிறது அப்படின்னு சொன்னா, இதை உங்களுடைய வாழ்க்கையினுடைய தத்துவமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். என்னன்னு சொன்னா, டோன்ட் டேக் இட் பர்சனல், டோன்ட் டேக் இட் பர்சனல். அது எப்படி தமிழ்ல ஒரு வாக்கியமா சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனா ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்குது. டோன்ட் டேக் இட் பர்சனல். எதையுமே அது உங்களை நோக்கி சொன்னதாக நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்ன நோக்கி சொன்னதாக நீங்க எடுக்கும் பொழுது இங்க மிகப்பெரிய ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல நாம உள்ள போயிடுவோம். அப்படி இருக்கிறவங்க தான் எதை சொன்னாலுமே அது தங்களை குறிப்பிட்டு சொன்னதாக, அது நல்ல வார்த்தை,
நம்மளை குறிப்பிட்டு தான் இது நடந்தது, நம்மளை காயப்படுத்தணும்னே நினைச்சு இதை செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி இதை சொல்றாங்க. நான் அடிக்கடி சொல்ற விஷயம், சிலுவையில் இருக்கும்போது இயேசுவுக்கு நல்லா தெரியுமா தெரியாதா அவரை சிலுவையில் இவங்க வேணுட்டு தான் அடிக்கிறாங்க அப்படின்னு தெரியுமா தெரியாதா? பிளான் பண்ணி யூதாசுங்கிற ஒருத்தனுக்கு 30 வெள்ளிக்காசுகளை கொடுத்து அவரை காட்டி கொடுக்க வைத்து திட்டமிட்டு, இன்னும் சொல்ல போனா இவரே சொல்றாரு, இன்றைக்கு மனுஷகுமாரன் இவங்க கையில ஒப்பு கொடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவங்க பட்டயத்தெல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. எவ்ரி திங் வாஸ் பிளான்ட். அந்த பக்கமும் பிளான்ட், இந்த பக்கமும் இவங்களுக்கும் தெரியுது. ஆனா சிலுவையில இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். இதுதான் நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். என்னன்னா, யார் என்ன செஞ்சாலுமே தெரியாம செய்யறாங்கன்னு யோசித்து பாருங்களேன். நம்ம எல்லா நேரங்களும் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்றோம், இது கூடவா தெரியாது, இது கூடவா இவருக்கு தெரியாது, வேணும்ட்டு தான் செஞ்சிருக்கிறாங்க, எப்படி பேசணும்னு தெரியாதான் இவ்வளவு வளர்ந்த ஆளுக்கு. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. அப்படியே அவங்க தெரிஞ்சு செஞ்சா கூட நமக்கு எது சேஃப்டின்னு சொல்லி சொன்னா, நம்முடைய இருதயத்தை எப்படி பாதுகாக்கிறது, நாம எப்படி இடர்களுக்குள்ள போகாம எப்படி பாதுகாக்கிறதுனா, அது என்னை குறித்து தான் சொன்னார்கள் என்று நீங்க நம்பக்கூடாது. டோன்ட் டேக் இட் பர்சனல். அங்கங்க எழுதி வச்சுக்கோங்க, ஐ வில் நாட் டேக் எனிதிங் பர்சனல் அப்படின்னு சொல்லி. ஒரு வசனம் வாசிக்கிறேன், பிரசங்கி 7வது அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனமும். பிரசங்கி 7, 20, 21. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. அதாவது பெர்ஃபெக்ட் மேனை தேடாதீங்க, பெர்ஃபெக்ட் பிளேஸை தேடாதீங்க, பெர்ஃபெக்ட் சிச்சுவேஷனை தேடாதீங்க. எந்த தவறுமே செய்யாத ஒரு மனிதனையோ, எந்த தவறுமே நிகழாத ஒரு நிகழ்ச்சியையோ. நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், நல்ல சந்தோஷமான இடத்துக்கு போயிட்டு துக்கத்தோடு திரும்பி வருவாங்க. அங்க நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, அங்க 2 நாள் இருக்கிறீங்க, திரும்பி வந்த பிறகு அந்த வீட்டில் உங்களுக்கு ஏற்பட்ட இன்சல்ட்டையும் உங்களுக்கு ஏற்பட்ட குறைகளையும் நீங்கள் பேசாம தேடி கண்டுபிடிச்சு இந்தந்த நன்மைகள்லாம் செஞ்சாங்கன்றத கொஞ்ச நேரம் நீங்க பேசுனீங்கனாலே நீங்க அஃபென்ஸ் இல்லாம வாழ முடியும், ஒரு இருதய சுகத்தோடு வாழ முடியும், ஒரு பரலோக ராஜ்யத்தை நீங்க அனுபவிக்க முடியும். என்ன பிரச்சனை இங்க நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, நாம தேடி போய் ஆபத்துகள்ல சிக்கிறோம். எப்படின்னு சொல்லி சொன்னா, யாருக்கோ ஏதோ ஒரு சூழல்ல அவங்க பேசிக்கொண்டத அது நம்மளை குறிப்பிட்டு தான் பேசுனாங்க, இது அப்படி மறைமுகமா பேசுறாங்க, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு பேசுறாங்க அப்படின்னு பெரிய புத்திசாலிங்க மாதிரி நாம ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு அவங்களுடைய பேச்சுக்கு, அவங்களுடைய பார்வைக்கு, அவங்களுடைய அவங்க நின்ன ஸ்டைலுக்கு, அவங்களுடைய டோனுக்கு, அவங்க பாருங்க, அவங்க இப்படி மெதுவா பேசினாங்க அல்லது அவங்க சத்தமா பேசினாங்க, ஏதோ ஒரு விஷயத்த நாம எடுத்து சொல்லிட்டு நாம் எடுத்து குத்திக்கிறோம். இப்ப யார் கழுத்துல எந்திர காலை கட்ட வேண்டியிருக்குதுன்னா நம்ம கழுத்துல தான் கட்ட வேண்டியது இருக்குது. நாம தான் கட்டி ஆழமான கடலுக்குள்ள போயிடுறோம், அப்படியே முங்கி சோகத்துக்குள்ள முங்கிடுறோம். மேல எழும்ப முடியாதவங்க நிறைய பேர் இதுல. டோன்ட் டேக் இட் பர்சனல். ஏன்னா இங்க யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, இங்க யாருமே முழுமையானவர்கள் கிடையாது. அப்ப நீங்க என்ன செய்யணுமா, சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளும் கவனியாதே. இங்க யாரும் நீதிமான் கிடையாது, எல்லாம் சரியா பேச போறது இல்ல. அதனால நீங்க எப்படி உங்களை பாதுகாத்துக்கிறது, சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். வேலைக்காரன் நிந்திக்க கூடாது, வேலைக்காரன் நிந்திச்சா அவனை தண்டிக்கலாம், அதெல்லாம் வேற சப்ஜெக்ட். ஆனா எது ரொம்ப சேஃப்டினா, அவன் உன்னை நிந்திக்கிறது உன் காதுல கேட்டா கூட அதை இருதயத்துக்கு எடுத்துட்டு போகாதீங்க, அது உங்களை தான் சொன்ன மாதிரி போகாதீங்க, அதை போய் தியானிக்காதீங்க. நிறைய பேர் அதை ஒரு தியானமா, பைபிளை கூட அப்படி தியானிக்க மாட்டாங்க, அப்படியே அதை கேரி பண்ணிட்டு போவாங்க. போயிட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இதை பேசிட்டு இப்படி சொன்னாங்க பாருங்க, டக்குன்னு அந்த நேரத்தில் நான் பார்த்தேன், கண் ரெண்டு இப்படி மாறிச்சு, ஒரு மாதிரி நமட்டு சிரிப்பு சிரிச்சாங்க. இதுக்கெல்லாம் ஒரு விளக்கத்தை கொடுத்து அதை ஒரு பெரிய தியானமாக்கி எப்படி இவர்களை குறித்து அவர்கள் மோசமா பேசினாங்கன்றதை இவங்க தியானிக்கிறாங்க. இப்போ உங்களை குறித்து ஒருத்தர் மோசமா பேசினா அதை தள்ளிவிடணுமே தவிர அதை தியானிச்சு அதை பெருசாக்கி இவ்வளோ மோசமா என்ன பேசினாங்களா அப்படின்னு கற்பனை பண்றது இருக்கிறதுலே ஒரு பைத்தியகார்த்தனமான ஒரு விஷயம் இல்லையா, ஒரு இன்சேன் தானே அது. ஆனா நம்ம அப்படி நிறைய நேரம் நடந்து கொள்ளுகிறோம், நானும் நீங்களும் அப்படிதான் நடந்து கொள்ளுகிறோம். நமக்கு எது தேவையில்லையோ அதை பெரிதுபடுத்தி பார்த்து அந்த வேதனை எது அதிகமாகும் அவங்க ஒரு முறை தான் சொல்லியிருப்பாங்க, ஆனா அது நம்ம காதுல 24 மணி நேரம் ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி எடுத்துக்கிறோம்.
இதுதான் இந்த இடர்கள் இருக்கிற பெரிய பிரச்சனை. இப்போ நான் உங்களை பார்த்து முட்டாள்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கிறோம், அப்போதான் பார்க்குறோம். ஏன்னா உங்களை பத்தி எனக்கு முழுமையா தெரியாது. யாரை பத்தி யாருக்கும் முழுமையா தெரியாது. அது கணவன் மனைவியா இருந்தா கூட சரி, பெற்றோர் பிள்ளைகளா இருந்தா கூட சரி, யாரை பத்தி யாருக்கும் முழுமையா தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, பெண்கள் மனது கடலை விட ஆழமானது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அதுல எனக்கு முரண்பட்ட கருத்து உண்டு. ஆண்கள் மனதும் அப்படித்தான். யாருடைய மனதையும் யாரும் அறிந்து கொள்ள முடியாது, ஆண்டவரை தவிர. அவர் முன்னாலதான் எல்லாம் நிர்வாணமா இருக்குது. அவர் இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறார், அதெல்லாம் ஓகே. சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். அவரே சொல்றார், இஸ்ரவேலே நீ இப்படி செய்வேன்னு நான் நினைக்கல அப்படிங்கிறார். அப்படிங்கும்போது எனக்கு இவங்களை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒரு தவறான விஷயம். சரி, இப்ப நான் உங்களை முட்டாள்னு சொல்றேன்னு சொன்னதுன்னா, உங்களை பத்தி எதுவும் எனக்கு தெரியாது, முழுமையா தெரியாது. இப்ப நான் அப்படி தெரியாம உங்களை முட்டாள்னு சொன்னா யாரை பத்தி சொல்றேன்? உங்களை பத்தி இல்லை, என்னதான் நான் சொல்லிக்கிறேன். உங்களை பத்தி தெரியாத நான் ஒருத்தன் உங்களுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன், உங்களுடைய நடவடிக்கைகளை விமர்சனம் பண்ணுகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவராகவே இருக்கட்டுமே, ஆனால் உங்களை பற்றி எனக்கு முழுசாக தெரியாது. எந்த சூழ்நிலையில் நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ எப்படி நான் அதை விமர்சிக்க முடியும்? அப்படி விமர்சிச்சா அது உங்களை வெளிப்படுத்துகிறதா இல்லை, என்ன வெளிப்படுத்தி காண்பிக்கிறதா தான் இருக்குது. யாரால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. நீங்க ஏன் ஐயோ அம்மானுக்கு சத்தம் போடணும்? என்ன முட்டாள்னு சொல்லிட்டாங்க, என்ன பார்த்து இப்படி சொல்லலாமா அப்படிலாம் ஏன் கேட்கணும்? அப்படின்னா நீங்க அதை நம்புறீங்கன்னு அர்த்தம். நான் இதை ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆளு வெள்ளையா இருக்கிறான், அவனை போய் நீங்க என்னடா நீ இவ்வளவு கருப்பாக்குற அப்படின்ட்டு போறீங்கன்னு வச்சிங்களேன், அவன் உங்களை பைத்தியக்காரனா பார்ப்பான். நான் நல்லா தானே இருக்கிறேன், வெள்ளையாக்குறேன், இவன் என்ன கலர் மாற்றி சொல்றேன், கண்ணுக்குன்னு தெரியலையா அப்படின்ட்டு போவான். ஒருத்தர் ஏற்கனவே கருப்பாகிறாரு, அவரை பார்த்து நீங்க அவர் கருப்பா இருக்கிறத விமர்சிக்கீங்கன்னு வச்சிங்களேன், அவருக்கு தான் கோபம் வருது. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தெரியுது தான் இது மாதிரிதான் இருக்கிறோன்னு. அவரை நம்புறாரு இது மோசமானது அப்படின்னு நம்பிட்டு இருக்கும்போது நீங்க போய் அதை இன்சல்ட் ஆக்குனீங்கன்னு சொன்னா அவர் உங்க மேல கோவப்படுவார். அப்ப நீங்க ஒருத்தர் உங்களை இன்சல்ட் பண்ணும்போது நீங்க கோவப்படுறீங்கன்னா அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க நம்புறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் உங்களை முட்டாள்னு சொல்லும் போது உங்களுக்கு கோவம் வருதுன்னா ஏற்கனவே நீங்க அதை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க முட்டாள்னு. அது வேற இவனுக்கு எப்படி தெரிஞ்சுது, என் ரகசியம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்ற கோபம் தானே அது. நீங்க உங்களை புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க உங்களை ஒரு நல்ல நபராக ஆரோக்கியமான நபராக நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒருத்தன் உங்களை பைத்தியக்காரன்னு சொல்றான், சொல்லும்போது உங்களுக்கு ஏன் கோபம் வரும்? உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க புத்திசாலின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது பிரச்சனை அவனுக்குரியது. அவனுக்கு கண்ணு பார்வையோ அவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டோ அவனுடைய நிதானிக்கிற திறமையோ சரியில்லைன்னு தானே அர்த்தம். டோன்ட் டேக் இட் பர்சனல். நீ ஒரு ஆரோக்கியமான மனிதனா இருந்தா, மனதளவில் ஆரோக்கியமான மனிதனா இருந்தா எதையுமே உங்களை குறிப்பிட்டு நடப்பதாக, உங்களை சுற்றி நடப்பது உங்களை குறிப்பிட்டு நடப்பதாக நீங்க நினைக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையோ ஒரு எப்போ பார்த்தாலும் இந்த உலகத்தை குறித்த ஒரு பெனராய்டு வியூ, எல்லாமே உங்களுக்கு விரோதமாக நடக்கிறது, யாருமே இங்க சரி கிடையாது, எல்லாருமே இங்க மோசமானவங்க, அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், உங்களை யாரோ 2 பேர் அங்க பேசிட்டு இருப்பாங்க, அப்படி உங்களை பார்த்துட்டு பேசினா கூட என்னை பத்தி ஏதோ குறை பேசுறாங்க அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். அப்படிப்பட்ட நபராக நீங்கள் இருந்தா நீங்க சுகமாக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம். உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க, உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. யார் என்ன பேசிடுவாங்களோன்ற எச்சரிக்கையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நம்ம மற்றவங்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்க பாக்குறோம். எல்லாத்தையும் கவனமா இருக்கணும்ப்பா, எல்லாத்தையும் கவனமா இருக்கணும் வேற சொல்லி வேற கொடுக்குறோம். இங்க நீங்க மத்தவங்கள்ட்ட கவனமா இருங்கன்னு சொல்லல, உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். மற்றவர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லல, உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. நீங்க அதை உங்க இருதயத்துக்குள்ள விடாம பார்த்துங்க, உங்க காதோட நிறுத்துங்க. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளும் கவனியாதே. ஏன்னா நடந்துட்டு இருக்கிறது என்ன, அவன் உன்னை குறிச்சு தான் தப்பா பேசிட்டு இருக்கான். அவன் வேலைக்காரன் உன்னை நிந்திச்சு பேசிட்டு இருக்கிறான். இவன் வேலைக்காரனை போய் நிறுத்துன்னு சொல்லல, அவனை நிந்திச்சு பேச விடாத, அவன் உடனே வேலையை விட்டு தூக்கிடு, அதெல்லாம் செய்யலாம். நமக்காக அவன் விரோதமா பேசிட்டு போது கூட வச்சுக்க முடியும். ஆனா உங்க இருதயத்துக்குள்ள அதை கொண்டு போகாதீங்க. இருதயத்துக்குள்ள கொண்டு போய் அதை ஒரு பெரிய காயப்படுத்துகிற ஒரு விஷயமாக எடுத்து அதை கற்பனை செய்து அதற்கு ஒரு பெரிய தியான டைம் கொடுத்து உங்க இருதயத்தை மறுபடியும் எடுத்து குத்திக்காதீங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஏன் நம்ம பர்சனலா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம பாருங்க, ஒரு விஷயத்த சொன்ன உடனே, உங்களை குறித்து குறைவாக ஒரு விஷயத்த சொன்ன உடனே
ஒருத்தர் உங்களை குறித்து குறைவா மதிப்பீடு பண்ணுகிறார், அதை நீங்க அப்படியே நம்புறீங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்க அந்த பலவீனத்தில் இருக்கீங்க, நீங்க அதை பத்தி உங்களை குறித்து அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அவர் சொல்றாரு, அப்படி சொல்லும்போது நீங்க ஒரு ட்ராப்புக்குள்ள போய் மாட்டிக்கிறீங்க. அந்த ட்ராப்புக்கு பேர் என்ன தெரியுமா? எதனால தெரியுமா அந்த ட்ராப் உண்டாகுது? பர்சனல் இம்பார்ட்டன்ஸ். நீங்க நான் தான் முக்கியம்னு நினைக்கிறேன். நாம இதுக்கு நீங்க என்ன பேருன்னு வைக்கலாம். சில பேர்ட்ட உலகம் எதை சுத்துதுன்னு கேட்டா என்ன சுத்துதுன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளவு ரொம்ப முக்கியமா நினைச்சுப்பாங்க தங்களை. அவங்க தான் யாரும் தங்களை எதுவும் சொல்லிடக்கூடாது, யாரும் தங்களை குறைச்சி மதிப்பிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க பெரிய காரியங்கள் எதையும் செய்யறது இல்லை. இதெல்லாம் ஒரு இடரல் தானே, தடிக்கு விழுந்து எழும்ப முடியாம கிடக்குறாங்க. இந்த பர்சனல் இம்பார்ட்டன்ஸ், டேக்கிங் பர்சனலி, எல்லாரும் என்ன பத்தி தான் தப்பா பேசுறாங்க அப்படின்றதோ அல்லது என்ன எப்படி தப்பா பேசலான்றதோ, த மேக்சிமம் செல்ஃபிஷ்னஸ். நம்மை குறித்து நாம் வைத்திருக்கிற மிக உயர்வான ஒரு எண்ணம் அது. நான் சொல்றேன், ஒருத்தர் என்ன முட்டாள்னு சொல்லிட்டா, ஒண்ணு அவருடைய ஜட்ஜ்மெண்ட் தப்புன்னு நினைக்கிறதுலயும் எனக்கு லாபம் இருக்குது. இன்னொரு விஷயமா நான் யோசிக்கிறேன், அவர் எங்கேயோ என்னுடைய முட்டாள்தனத்தை பார்த்துருக்கிறாரு. நான் எல்லாமே பெரிய புத்திசாலி கிடையாது. நான் அவர்கிட்ட கேட்கலாம், ரொம்ப தேங்க்ஸுங்க, எந்த இடத்துல பார்த்தீங்க, என்ன முட்டாள்தனம்னு சொல்லுங்க, அந்த இடத்த நான் சரி பண்ண வேண்டியிருக்குன்னு கூட நான் கேட்டு லாபம் அடைஞ்சிக்கலாம். அவருக்கு ஷாக் கொடுக்கலாம். என்னடா இவனை நான் தூண்டி விடுறதுக்காக, இவனை வெறுப்பேற்றுறதுக்காக, கோவப்படுத்துறதுக்காக சொல்றான், இவன் கத்துக்கிற மனநிலையிலே இருக்கிறானே, எங்க நான் முட்டாளுங்க, நீங்க பெரிய அறிவாளி, கண்டுபிடிச்சிட்டீங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே திகைச்சு போயிடுவார். நம்ம சும்மால சொன்னோம் முட்டாள்னு சொல்லிட்டு, எதுவுமே தெரியாமல சொல்லிட்டோம் அப்படின்றது அவருக்கே அப்பதான் விளங்க ஆரம்பிக்கும். ஸோ அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது நான் 4 காரியங்கள் சொல்றேன், ஏன் நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அஃபன்ஸால ஏன் பாதிக்கப்படுறோம், இடர்களை ஏன் நம்மளால கையாள முடியாம போகுது அப்படின்னு சொன்னா, அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். யாருமே என்னை குறை சொல்லிவிடக்கூடாது, அந்த மாதிரியான நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குமானால், அல்லது உங்களுடைய ஆவி காயப்பட்டிருக்குமானால், ஏற்கனவே நீங்க நொந்து போயிருப்பீங்கன்னா, ஏற்கனவே நீங்க இப்போ ஒருத்தருக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கு, அந்த இடம் பழுத்து போயிருக்குது, யாரோ சும்மா தொட்டா கூட அந்த இடம் வலி வந்துடும்ல, அதுபோல யாரோ சொல்லுகிற வார்த்தை, ஏதோ ஒரு நடவடிக்கை, ஏதோ சத்தமா பேசிட்டாங்க, ஏதோ பிரச்சனை வேற விதத்துல அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றது கூட உங்களுக்கு வலியை ஏற்படுத்திடுச்சுன்னா, நீங்க ஏற்கனவே காயமா இருக்கிறீங்க, அது மேல லேசா தொட்டாலே உங்களுக்கு வலிச்சிருது, உடனடியாக அந்த இடம் சுகப்படுத்த விட வேண்டிய அறிகுறியை அது காட்டுகிறது. 3வது, ஒரு விஷயத்த ரொம்ப நேரமா யோசிக்கிறது, ரொம்ப அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது பெரிய தியானம் பண்றது, எல்லாத்துலயும் ஒரு நெகட்டிவ் இன்டென்ட்டே பாக்குறது. அதாவது முதல்ல நம்ம தீர்மானத்துக்கு வந்துடும், அவங்களுக்கு என்ன பிடிக்காது அப்படின்ற தீர்மானத்தை முதல்ல வச்சிருவோம். அப்படி வைத்த பிறகு இப்போ நிறைய குடும்பங்கள்ல என்கிட்ட ஆலோசனைகளுக்கு வரும்பொழுது நான் பார்க்குற விஷயமே அதுதான். இந்த கணவன் மனைவி அல்லது 2 பேரை தனித்தனியா பேசும்போது 2 பேருடைய ஆழமான நம்பிக்கை என்னன்னா, எனக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கல, எனக்கு அவங்கள பிடிக்கலன்னு கூட யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்றது எனக்கு நல்லா தெரியுது. இந்த நம்பிக்கையில நீங்க இருக்கும்போது அவர் என்ன செஞ்சாலும் அல்லது அந்த அம்மா என்ன செஞ்சாலும் உங்களுக்கு அது நன்மையா தெரிய போறதே இல்லை. ஏதோ செஞ்சாங்கன்னா என்னமோ ஒண்ணு நம்மளை வம்புல மாட்டி விடுறதுக்கு அல்லது ஏதோ ஒரு இதுல இவங்க ஒரு பாதகமான நோக்கம் அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்டென்ட் நெகட்டிவா நீங்க யோசித்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய நோக்கம் தீமையானது என்பது உங்களுக்கு நம்பிக்கையா இருக்குமானா, அவங்க செய்யற எல்லாமே உங்களுக்கு அஃபென்ஸா தான் இருக்கும், உங்களுக்கு எரிச்சல் மூட்டுறதா தான் இருக்கும், உங்களுக்கு கோபத்தை வர வைக்கிறதா தான் இருக்கும். அதனாலதான் நான் சொல்லுவேன், எப்பொழுதுமே என்ற அந்த கணவன் மனைவியா கவுன்சிலிங் வந்தாங்கன்னா நான் முதல்ல அவங்களுக்கு சொல்ற விஷயம் இதுதான். அவருக்கு உங்க மேல அன்பே இல்லைன்னு எப்படி நீங்க இப்ப பொய்யா நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ, ஏன்னா அவர் சொல்றாரு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு அன்புலாம் இருக்கதான் செய்யுது, அன்பு இருக்கிறதா தானே சோறுக்கு காசே கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது வேற மாதிரி விவாதிப்போம். ஆனா நான் சொல்றது இதுதான், அவரு அன்பு இருக்குன்னு சொல்லும் போது நீங்க அன்பே இல்லை அப்படின்னு நம்புறது பொய். எப்படி அன்பே இல்லைன்னு பொய்யா நம்புறீங்களோ அது மாதிரி ஒரு 6 மாச காலத்துக்கு அன்பாத்தான் இருக்கிறாருன்னு பொய்யா நம்பிடுங்களேன். அது பொய்யாவே இருக்கட்டும், அன்பா இருக்கிறாருன்றது சத்தியமா உங்களுக்கு நம்ப முடியல.
உங்களுக்கு நல்லா தெரியுது அவரு அன்பா இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா சும்மா அன்பா இருக்கிறாரு, அன்புனாலதான் இதெல்லாம் செய்யறாரு, அன்புனாலதான் சத்தம் போடுறாரு, அன்புனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்க நம்புங்களேன். ஒரு 6 மாதத்துக்கு கணவன் மனைவியோ, மனைவி கணவனையோ வேற மாதிரி ஆயிடும். இங்க எல்லாமே நம்ம பொய்யை தான் நம்பிட்டு இருக்கிறோம். எது நமக்கு தேவை வரக்கூடாதோ அதை நம்புறோம், எது நமக்கு பிடிக்காதோ அதை நம்புறோம். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாது. என்ன கவனிச்சா உங்களுக்கு நல்லதோ, என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க நம்புனீங்கன்னா உங்க மனதுக்கு மகிழ்ச்சி உண்டாகுமோ, உங்களுக்கு அது இடரலா இருக்காதோ அதை நம்புங்க. அதை தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் நின்று உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன் நீங்க பயப்படணும்? நம்மளை பத்தி தப்பா தான் பேசுறாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியாது தானே, என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. அது ஏன் நல்லது பேசுறாங்கன்னு நினைக்க கூடாது? உங்க ஆவி ஏற்கனவே பாதிக்கப்படாம இருந்தா அப்படிதான் யோசிப்போம். அதே போல இன்னொரு விஷயமா சொல்றேன், நாம தான் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம நினைக்கிறோம். என்ன நடக்குதோ அதுக்கு நாம காரணம்னு நினைக்கிறோம். இல்ல, நிறைய விஷயத்துக்கு நாம காரணரே கிடையாது. we are not responsible for everything. அடுத்தவங்க எது செய்யறாங்களோ அது உங்களால இல்ல, அது அவர்களை குறித்தது, அது உங்களை குறித்தது அல்ல என்பதை தெரிந்து கொள்ளணும். நான் சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருக்க மாதிரி இருக்கும். இப்ப நான் சொன்னபோது உங்களுக்கு விளங்கிடும். இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இறங்குறேன், ஒரு மேடையை விட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இறங்குறேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட இப்படி சொல்லுவாங்க, நீங்க சூப்பரா பேசுனீங்க, அருமையா இருந்தது பிரதர், பயங்கர வெளிச்சமா இருந்தது அப்படின்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. இப்ப நான் இப்படி நினைக்கலாம், நமக்கு நல்லா பிரசங்கம் பண்ண தெரிஞ்சிருக்குது, செம சூப்பரா பேசிட்டோம்னா நான் நினைக்கலாம். அப்படி நினைச்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னால், இந்த 10 பேருக்கு அப்புறமா இன்னொருத்தர் வந்து சொல்லுவார், நீங்க ஏன் பிரதர் நடந்து பேசுறீங்க? நான் ஸ்டேஜ்ல எல்லாம் பேசும்போது நடந்துதான் பேசுவேன். ஒரு இடத்துல நின்று பேச மாட்டீங்களோ? பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் பார்த்துருக்கீங்களா? அப்படியே புல்பீட்டில் அப்படி நின்று தான் பேசுவாங்க. நீங்க என்ன அப்படி நடந்துக்கிட்டு ஜோக் அடிச்சுக்கிட்டு நீங்க என்ன காமெடி டைம் பண்ண வந்தீங்களா? நீங்க பரிசுத்த மேடையை வந்து நீங்க சரியா உபயோகப்படுத்தலையே அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்ப எனக்கு அவர் மேல கோவம் வருமா வராதா? ஏன்னா 10 பேர் வந்து எனக்கு நல்லது சொல்லிட்டு போயிருக்கீங்க. இப்படி எனக்கு இந்த 10 பேர் சொன்னது எனக்கு ஆனந்தத்தையும், இந்த ஒருத்தர் சொன்னது எனக்கு கோபத்தையும் உண்டாக்கிச்சுன்னு சொல்லி சொன்னா, நான் என்னை மையமாக வைத்து யோசிக்கிறேன். நான் செஞ்ச செயலை வச்சுதான் இவங்க முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆனா மெச்சூரிட்டி ஆகும்போது, ஆரம்பத்தில் அப்படிதானே யோசித்திருப்போம், பிரசங்கம் பண்ற ஆரம்பத்தில் அதெல்லாம் நமக்கு இருக்கும் தானே செய்யும். ஆனா போக போக நாட்கள் செல்ல செல்ல ஞானம் உண்டாக, கர்த்தரோட நெருங்கி பழக, விஷயங்களை புரிந்து கொள்ள ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டேன். இது எதுவுமே என்னை குறித்து அவங்க சொல்லலை. இந்த நல்லா பிரசங்கம் பண்ணியிருக்கேன்னு சொல்றவனும் என்னை குறித்து சொல்லலை, நல்லா பிரசங்கம் பண்ணலைன்னு சொல்றவனும் என்னுடைய பிரசங்கத்தை அடிப்படையாக சொல்லலை, என்னுடைய நடவடிக்கைகள் அடிப்படையாக சொல்லலை. ஏன் சொல்றாங்கன்னா, அன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. நல்லா இருக்குதுன்னு சொல்றவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏதோ என் பேச்சை கேட்டு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அது அவர்களுடைய சந்தோஷத்தினால் எடுக்கப்பட்ட முடிவு தானே தவிர என்னுடைய பேச்சினால் எடுக்கப்பட்ட முடிவு இல்லை. அவங்க என்னமோ எதிர்பார்த்து வந்தாங்க, அது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு அது கிடைச்சதுனால அவங்க சொல்றாங்க சூப்பர் பிரதர் அப்படின்றாங்க. இவர் என்னமோ எதிர்பார்த்து வந்திருக்கிறார், அது அவருக்கு கிடைக்கல. அல்லது அன்னைக்கு அவர் கோபமா இருக்கிறாரு, அன்னைக்கு அவர் வீட்டுல சண்டை போட்டு வந்திருக்கிறாரு, என்னமோ ஒண்ணு அது அவரை குறித்தது. அதனால அவர் என்ன பண்றாரு, நீ நல்லா இல்லைன்ட்டு போறாரு. இது என்னை குறித்தது அல்ல, அவர்களை குறித்தது. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களை சுத்தி எதுவும் நடக்கல. நீங்க நடந்து கொண்ட முறையை வைத்து அவங்க உங்களை நியாயம் தீர்க்கல, நீங்க நடந்து கொண்ட முறையை வைத்து அவங்க உங்களை சொல்லல. அன்றைக்கு அவர்கள் இருந்த சூழ்நிலை அப்படி. அவங்க ஏதோ நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கிடுச்சு, அது உண்டாக்குனதுனால அவங்க சந்தோஷப்பட்டதுனால. இதே ஆளு நாளைக்கு வந்து அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது, அன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால என்னை அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்கன்னா அதனால நான் செஞ்சது சரின்னோ, அவங்க என்னை திட்டாங்கன்னா அதனால நான் செஞ்சது தவறுனோ கிடையாது. அவங்க என்னை அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆல் அபவுட் தெம். இங்க நடக்கிற கமெண்ட்டுக்கும் நடக்கிற சூழ்நிலைகளுக்கும் நான் பொறுப்பு கிடையாது. மற்றவர்களுடைய கருத்துக்கள் இருக்கு இல்லையா, மற்றவங்களோட ஒப்பீனியன் வந்து நீங்க என்ன ஃபீல் பண்ணணுன்றதை தீர்மானிக்க கூடாது. அவங்களுடைய ஒப்பீனியனை சார்ந்து உங்க ஃபீலிங் இருக்கக்கூடாது. அதாவது அவங்க நல்லவங்கன்னு சொல்றதுனாலதான் நீங்க சந்தோஷப்பட போறீங்க, அவங்க கெட்டவங்கன்னு சொன்னா நீங்க துக்கப்பட்டுருவீங்கன்னா அடுத்தவருடைய கருத்தை வைத்து உங்களுடைய எண்ணம் என்ன ஆகுது, மாறுது.
இல்ல அதை வச்சு மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதை குறித்து அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அது அவர்களுடைய வியூ. அவர்களுடைய வியூக்கு நீங்க ஆப்போசிட்டா பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வியூ தான் நீங்க கொடுக்க முடியும். விளங்குதுங்களா? அவங்க எப்படி வளர்க்கப்பட்டார்களோ, எந்த சூழ்நிலையில வளர்க்கப்பட்டார்களோ, இப்போ ஒரு கணவன் மனைவி எடுத்துங்க. இந்த கணவன் வந்து ஒரு விஷயத்துக்கு செலவு பண்றாரு அல்லது செலவு பண்ணல, அது மனைவிக்கு பிடிக்கல. அப்படி மனைவிக்கு பிடிக்கலன்றதுனால இவருக்கு பணத்தை பத்தி தெரியலனோ, பணத்தை குறித்த அறிவிலனோ அர்த்தம் கிடையாது. அவர்கள் வளர்ந்த விதத்துல அவர்களுடைய ஒப்பீனியன்ல பணத்தை குறித்த அதே ஒப்பீனியன் இவருக்கு இல்லை, அவ்வளவுதானே அர்த்தமே தவிர இவருக்கு அறிவில்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா இவர் அதை தனக்கு அறிவு இருக்கிற மாதிரி வாதாடும் போதுதான் தனக்கு அறிவில்லைன்றதை காமிச்சுக்கிறார். ஏன்னா இவருக்கு என்ன பணத்தை பத்தி அறிவு இருக்குமோ அதை குறித்து தான் இவர் ஒப்பீனியன் சொல்றாரு தவிர அதுதான் சரியான விஷயம் கிடையாது. we are always speaking on our terms. நமக்கு என்ன தெரியுமோ அதை தான் பேசுகிறோமே தவிர சரியானதை நம்ம பேசுகிறோம்னு அர்த்தம் இல்லை. ஒருத்தர் பார்த்து சொல்றாரு, நீ ரொம்ப குண்டா இருக்க அப்படின்றாரு. அல்லது ஒரு பெண்ணை பார்த்து இப்படி சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், நீ ரொம்ப குண்டா இருக்கன்ட்டு அவங்களுடைய உணர்வே வந்து பயங்கரமா கொந்தளிச்சிருவாங்க அல்லது ரொம்ப சோகமாயிடுவாங்க. ஆனா ஒரே ஒரு கேள்வி அவரை பார்த்து நாம கேட்க வேண்டியது, குண்டுனா என்ன? நீ ரொம்ப குண்டா இருக்குன்னு சொன்னல, குண்டுனா என்னப்பா? எவ்வளவு பெருசா இருந்தா குண்டு? குண்டை குறித்த உன்னுடைய ஒப்பீனியன், உன்னுடைய பிலீஃப் என்னது? 60 கிலோ இருந்தாவா, 80 கிலோ இருந்தாவா? ஏன்னா என்னை விட நிறைய பேர் குண்டெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இப்போ என்னையே நீ குண்டுன்னு சொல்லுவேன்னா அவங்களெல்லாம் நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ஸோ வாட் இஸ் மீன் பை ஃபேக்ட் ஃபார் யூ? இந்த ஒரு கேள்விக்கு அவன் பதில் சொல்லவே முடியாது. அப்படி தெரியாம அவனுடைய ஒப்பீனியன்ல இப்படி இருந்தா அவன் வந்து இப்படி இருக்கிறான்னு வச்சுங்களேன், இப்படி இருந்தாலே குண்டுன்னா அது அவன் பிரச்சனையே தவிர உங்க பிரச்சனை இல்லையே. விளங்குதுங்களா உங்களுக்கு? இடர்கள் வராமல் இருப்பது கூடாத காரியம். ஆனா உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. டோன்ட் டேக் இட் பர்சனல். இதுதான் இன்னைக்கு மெசேஜினுடைய சாராம்சமே. எதையும் என்னை குறிப்பிட்டு தான் சொல்லுகிறார்கள் என்பது அல்ல, என்னை வைத்துதான் அவர்கள் சொல்லுகிறார் என்பது அல்ல, என்னுடைய நடவடிக்கைகளை வைத்துதான் சொல்லுகிறார் என்பது அல்ல. அவர்களுடைய நிலை, அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய ஒப்பீனியனுக்கு அவங்க கமெண்ட் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். நிறைய நேரம் நம்ம வந்து ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி இது. இந்த பொம்மையில குத்துவாங்க தெரியுமா? இந்த பொம்மை மாதிரி செஞ்சுட்டு அதில் கண்ணில் குத்துவாங்க, உடனே இவங்க கண்ணு வலிக்கும், அவங்க கையை முறுக்குவாங்க, இந்த செய்வினை செய்கிறதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வார்த்தைகளில் செய்கிற செய்வினை தான் இது. இந்த சமீபத்தில் நான் 2-3 அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, ஒரு யூடியூப்பில் ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த குழந்தைங்க சாப்பிடாம இருக்கும், சாப்பிடாம இருந்தால் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு பொம்மையை எடுத்து, அந்த டாய் ஒன்று இருக்கும், அதை எடுத்து அதுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. அது சாப்பிடாதுன்னொடனே பக்கத்தில் கட்டை எடுத்து அட்டுன்னு அடிப்பாங்க. அந்த குழந்தை பார்த்துட்டே இருக்கும். பார்த்துட்டு டக்குன்னு என்ன பண்ணும், அந்த அடுத்த வாயை ஊட்டுவாங்க அதுக்கு, அது நல்லா சாப்பிட்ரும். இப்போ கூட ஒரு இது பார்த்தேன், ஒரு கதவை விட்டு வெளியே போய்கிட்டே இருக்கும் ஒரு குழந்தை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய பொம்மை இருக்குது, அந்த பொம்மையை வந்து அப்படி வாசல் பக்கம் கொண்டு போயிட்டு அதை அப்படி கடக்குது. கடந்த உடனே அடின்னு அடிக்கிறார். அடிச்சுட்டு கதவை திறந்தே வச்சுட்டு வந்துடுறாரு. உடனே இந்த குழந்தை என்ன பண்ணுது, வெளியே போக மாட்டேங்குது, உள்ளே வந்துடுது. ஏன்னா இது வந்து பொம்மையும் தண்ணியும் ஈக்குவல் பண்ணிக்கிச்சு. இந்த பொம்மை மேல விழுந்த அடி தனக்கும் விழப்போகுது அப்படின்னு நம்புது. இதே இந்த குழந்தைய ஒரு 7 வயசு 8 வயசு ஆன பிறகு இதெல்லாம் ஆகாது. ஏன்னா இந்த பொம்மை தான் தான் இந்த பொம்மை அப்படிங்கிற மாதிரி இது அக்ரி பண்ணல. இப்ப அக்ரி பண்ணதுனாலதான் அது அப்படி நடந்து கொள்ளுது. நீங்க கூட எப்ப வேதனை அடைகிறீங்கன்னு சொல்லி சொன்னா, அவர்கள் சொன்ன கருத்தையும் நீங்களும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க வேதனைப்படுறீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப குழந்தையா இருக்கிறீங்க. இல்ல, அவங்க சொன்ன கருத்து வந்து அந்த பொம்மை மாதிரி, அது உங்களை தாக்குறதுக்காக இல்லை அப்படின்றத பிரிச்சு பார்க்க கத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா நம்மளை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கிறோம்னு அர்த்தம். உங்களை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்க. அடுத்தது பார்ப்போம். உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். உன் சகோதரன் விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். முதல்ல உங்களுக்கு விரோதமா ஒருத்தர் செஞ்சிட்டாங்கன்னு தெரியுது இல்ல, கடிந்து கொள்ளலாம் போய் திட்டுறது இல்லை, முதல்ல அவங்களுக்கு அறிவிக்கணும். இப்போ நீங்க ஒருத்தர் உங்க காலை மிதிக்கிறாரு, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி நிக்கிறீங்க, அவர் மிதிச்சுக்கிட்டே இருக்கிறார். நீங்க அவருக்கு அறிவிக்கணும், எப்ப நீ என் காலை மிதிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்பாதான் அவர் சொல்லுவார், ஐயோ தெரியாம மிதிச்சிட்டேன் அப்படிம்பாரு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, வேணும்ட்டே மிதிக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் தெரியாம மிதிச்சிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஏதோ சாஃப்டா கிடைச்சிருக்குது, நல்லா இருக்குதுன்னு மிதிச்சிட்டு இருக்கிறாரு.
நீங்க சொன்ன பிறகும் அவர் மீச்சாதான் இங்க பிரச்சனையே தவிர அவருக்கு அவரால் நீங்கள் புண்படுத்தப்படுகிறீர்கள் என்பதே அவருக்கு தெரியாவிட்டால் எப்படி அவர் மேல குறை சொல்ல முடியும்? அவர் செய்யறது சரியோ தவறோ, என் மனசுக்கு இது நீங்க பேசுற விதம் சரியில்லை, எனக்கு இப்படி பேசினா பிடிக்காதுன்றதை என்னைக்காவது நம்ம அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறோமா? நம்ம யாரை குறித்து குறை சொல்லுகிறோமோ, யார் நம்மளை காயப்படுத்துறதா நினைக்கிறோமோ அவங்க கிட்ட என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? உன் சகோதரனுக்கு உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. பாருங்க, மன்னிப்பு குறித்து எவ்வளவு அழகா இருக்குது. சும்மா மன்னிச்சுட்டு போன்னு சொல்ல, நீ அவனுக்கு முதல்ல தெரிவி. நிறைய பேருக்கு அவங்க இவங்களை காயப்படுத்துறாங்கன்ற மேட்டரே தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்கலாம். நீ இப்ப பாருங்க, ஒருத்தர் உங்களை காயப்படுத்துறாங்கன்னும் போது முதல்ல அவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது நீங்கள் காயப்பட்டிருக்கிறீர்கள் என்பது அவங்களுக்கு தெரியணும். அல்லது அப்போ முதல் கேள்வி என்ன, அவரு இன்டென்ஷனா என்ன காயப்படுத்துகிறாரா, வேணும்னே தெரிந்து கொண்டே என் கால்களை மிதிக்கிறாரா? ஒண்ணு. ரெண்டாவது, நான் அவரை எந்த விதத்திலாவது காயப்படுத்திருக்கிறேனா? பொதுவா இது நல்ல ஒரு கேள்வி. யாராவது உங்களை காயப்படுத்துற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா, யாராவது உங்களை மோசமா நடத்துற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா, நீங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டிய முதல் கேள்வியே, நான் எப்பவாவது உங்களை காயப்படுத்திருக்கிறேனா? நான் ஏதாவது உங்களை காயப்படுத்திட்டனோ? ஏன்னா காயப்பட்டவர்கள் தான் காயப்படுத்துறாங்க. நாம் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உலகத்துல அப்படிதான் நடந்து கொண்டு இருக்குது. யார் காயப்படுறாங்களோ அவங்க தான் காயப்படுத்துறாங்க. அப்ப நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம், நான் உங்களை எதை வித்த காயப்படுத்திட்டேன்னா அப்படி கேட்கலாம். அப்ப அவங்க கேட்பாங்க, ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லையே. இல்லை, நீங்க இப்ப நடந்துகிட்ட விதம் என்னை காயப்படுத்துற மாதிரி இருந்தது. அப்ப நீங்க ஒருவேளை தெரியாம செஞ்சிட்டீங்க போல் இருக்கு. ஆமா, ஐயோ நான் தெரியல, அப்படி காயப்பட்டுட்டீங்களோ அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். அவங்க அன்னைக்கு என்ன ப்ரெஷர்ல வந்தாங்களோ தெரியாது, அவங்க காரியங்களை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ தெரியாது. ஒரு 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 சூப்பர்வைசர் இருக்கிறாரு, நீங்க அவருக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அவர் கத்துறாரு. கத்தனோடனே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இவர் எப்பவுமே என்னை கரை வச்சு அடிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதான் டேக்கிங் பர்சனல். அவர் ஒரு சூப்பர்வைசர், அவருக்கு உங்களுக்கு என்ன உறவு? அவரையும் உங்களை காயப்படுத்தணும்? எந்த அவசியமும் இல்லையே. அவருக்கு வேலை நடக்காத ப்ரெஷர் அவருக்கு, அந்த ப்ரெஷரை எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு தெரியாம உங்களை கத்துறாரு. தட் இஸ் நாட் அவர் கரை வச்சு உங்களை அது ஒன்றும் செய்யல, அப்படி நீங்க நினைச்சுக்கிறீங்க. அதுதான் டேக்கிங் இட் பர்சனல். இப்ப அவர் சாந்தமா இருக்கும்போது அல்லது வேலையை விட்டு சாயந்தர நேரத்தில் போகும்பொழுது கூட போகிற வாய்ப்போ அல்லது ஒரு டீ சாப்பிட்றதுக்கு நீங்க ஒரு டீ அவர் வாங்கி கொடுத்துட்டு நீங்க அவர்கிட்ட கேட்டு பாருங்க, சார் என்னைக்காவது நான் உங்களை கேவலமா பேசிட்டேனோ, யார் முன்னாடி உங்களை நான் தப்பா நடத்திட்டேன்? இல்லையாப்பா, இல்லை நீங்க எப்பவும் என்கிட்ட இப்படி நடக்குற மாதிரி. ஐயோ அப்படியா, வேலை ப்ரெஷர்ல அவன் என்ன போட்டு தொல்லை பண்றதுல நான் உங்களை கத்தி போடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அப்ப சொல்லுவார். அப்பதான் நமக்கே தெரியும் அது நம்மளை நோக்கி செலுத்தப்பட்டதில்ல, அது அவருடைய ப்ரெஷரை வெண்ட் அவுட் பண்றாரு அப்படிங்கிறது. நாம தேவையில்லாம காயப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்றேன். எத்தனையோ பேர் இப்போ சுகமாகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய ரிலீஸ் ஆகிட்டு இருக்கோம். சார் தேவையில்லாமல் நிறைய பேரை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கிறோமே, இவங்க இவங்களுக்கு நம்மளை பிடிக்கல, அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல, இவங்க என்ன கரம் வச்சு அடிக்கிறாங்க, இப்படிலாம் எதை எடுத்தாலும் என்னமோ நான் ரொம்ப முக்கியமான ஆள் மாதிரியும். என்னை பற்றி அவர் வீட்டுக்கு போனால் மறந்துட கூட செய்வார். அந்த வேலை ஸ்தலத்தில் தான் அவர் கத்தியிருப்பாரு. நான் நினச்சிக்கிறேன் அவர் வாழ்க்கையே நான் தான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற போல் இருக்கு, அவர் எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கேன். சில சமயங்களில் நாம ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால கூட எல்லாத்துலேயும் காயப்பட முடியும். முதலாவது அஃபென்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, அஃபென்ஸ் வராம ஒரு இடமே இருக்காது. மூன்றாவது, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான்காவது, உங்களை யாரு காயப்படுத்துறதா நீங்க நினைக்கிறீங்களோ, உன் சகோதரனுக்கு விரோதமாக குற்றம் செய்தா அவனுக்கு மன்னிப்பாயாக, அவங்கள விடுதலை செய்வீங்க. அவங்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது இதை ஒருவேளை இன்டென்ஷனலா செஞ்சாங்களா, அல்லது அவங்க தெரியாம செஞ்சிட்டாங்களா, அல்லது அவருடைய பிரச்சனையை நம்ம மேல சுமத்துறாங்களா, இன்றைக்கு அவருடைய சூழ்நிலை சரியில்லையா, இதெல்லாம் நாம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சியை நாம் வைத்துக் கொள்ள முடியும். அதுதான் பரலோக ராஜ்யம். எங்கேயோ போறது இல்லை. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரம் உன்னிடத்தில் நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. முதல்ல அவன் மனஸ்தாபப்படுறான், ஐயோ தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க அதை தெரியாம செஞ்சுட்டு தான் நம்பணும், அவ்வளவுதான். அப்பதான் மன்னிக்கவே முடியும். வேணும்ட்டே செய்யறான்னு நீங்க நினைச்சீங்கன்னா மன்னிக்கவே முடியாது. மன்னிக்கவே முடியலன்னா என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, இப்ப யாரால உங்களுக்கு அஃபண்ட் வருதோ அவன் கழுத்துல எந்திர கல்லை கட்டுறோம். நாம மன்னிக்காத வரைக்கும்
புரிஞ்சுக்கோங்க, அந்த கயிறு உங்களோட கூட அட்டாச் ஆகிருக்குது, நீங்களும் உள்ள முங்கிடுவீங்க. எப்போ மன்னிக்கிறோமோ அப்போதான் அவனுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ரிலீஸ் ஆகும்போது தான் அவன் கழுத்துல மட்டும் கல் இருக்கும். இல்லை நான் அவனை மறக்கவே மாட்டேன், அவனை நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னா நீங்களும் சேர்ந்து முங்கிடுவீங்க. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மன்னிக்காமல் இருக்குதுன்றது தப்பு செஞ்சவங்க ஜெயிலில் இருப்பாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக போலீஸ் அந்த ஜெயிலில் இருக்கும். அவர் தப்பே செய்யாமல் ஜெயிலில் இருப்பார், அவரும் ஜெயிலில் தான் இருப்பார், ஆனால் தப்பே செய்யாமல் இருப்பார். அதுபோல் தப்பு செஞ்சவங்கள பாதுகாக்கிறோம், தப்பிக்க விடாமல் பாதுகாக்கிறோம், நம்முடைய இருதயத்தில் வச்சு பூட்டி வச்சு அவங்கள மறக்காம இருந்து நாமளும் அந்த சிறையிலே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மன்னிப்பு அப்படின்னு சொன்னாலே ரிலீஸ்ன்னு தான் அர்த்தம். அந்த மன்னிப்புன்றது நமக்கு நாம செய்து கொள்ளக்கூடிய நன்மை. அதனால தான் அது எத்தனை முறை வேணா செய்யலாம். அவன் மனசாவப்படுறான், அவனை ரிலீஸ் பண்ணிடணும், அவனை மன்னிக்கிறதுன்றது அவனுக்கு செய்யற நன்மை இல்லை. அவனை மன்னிக்கிறதுன்றது நாம் அவன் செய்தது சரி என்று ஒத்துக்கொள்கிறோம் என்று அர்த்தம் இல்லை. இது குறித்து மன்னிப்பு குறித்து நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஆனால் நான் இன்னைக்கு சொல்ல வர்றது என்னன்னா, அவனுக்கு தெரியாமலே அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தானா முதல்ல அவனுக்கு சொன்னீங்களா, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனை கடிந்துகொள். ஏன்னு சொன்னா, நீங்க எப்படி ஒரு ஆகாரம் சாப்பிடும் பொழுது, நீங்க எவ்வளவு நல்ல ஆகாரம் சாப்பிட்டாலும், எவ்வளவு விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நிறைஞ்ச ஆகாரம் சாப்பிட்டாலும், அந்த ஆகாரம் வயிற்றுக்குள்ள போகும்போது ஒரு விஷயம் நடக்கும். விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் போய் மீதி கழிவுன்னு கொஞ்சம் வெளியேறும். கழிவே இல்லாத உணவு அப்படின்றது இல்லை. அப்படி இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிக்கல். ஸோ நீங்க எவ்வளவு நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலுமே அதுல கழிவுகள் இருக்குது. அப்போ உடல் நல்லா இயங்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னா, சாப்பிடுறதில் உள்ள சத்துக்கள் போக மீதி உள்ள கழிவுகள் சரியாக வெளியேற வேண்டும். அப்பதான் உடல் சுத்தமா இருக்கும், அப்பதான் தலைவலிக்காது, அப்பதான் பிம்பிள்ஸ் வராது, அப்பதான் தோள்களில் வெடிப்புகள் உண்டாகாது. இல்லைன்னா இந்த கழிவுகள் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா உடம்புல ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு கழிவுகள் சரியா வெளியேறாது. குடல் சுத்தம் உடல் சுத்தம்னு சொல்லுவாங்க. குடலை கழுவி உடலை வளர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா குடல் ரொம்ப சுத்தமா இருக்கணும். குடல் ரொம்ப சுத்தமா இருந்தாதான் புத்தி தெளிவா சிந்திக்க முடியும். அதனாலதான் ஃபாஸ்டிங்லாம் எடுக்க சொல்றாங்க. ஃபாஸ்டிங்லாம் இருக்கும்போது கழிவுகள் நல்லா வெளியேறும். ஃபாஸ்டிங் இருந்தால் கடவுள் ரொம்ப நேசிப்பார்னு அர்த்தம் கிடையாது. ஃபாஸ்டிங் இருந்தால் புத்தி தெளிவாக சிந்திக்கும், ஆண்டவர் பேசுகிற சத்தத்தெல்லாம் கேட்கலாம். சில பேர் கழிவு சரியாக வெளியேறாது, அது எங்கேயாவது பிச்சுக்கிட்டு வரும், அல்லது பல விதமான மோசமான எண்ணங்களை உங்களுக்கு உருவாக்கும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். எப்படி எந்த ஒரு நல்ல ஆகாரத்திலையும் சத்தம் இருக்குது கழிவும் இருக்குதோ, அதுபோல் எந்த ஒரு உறவுலையும் கழிவும் இருக்குது சத்தம் இருக்குது. எந்த ஒரு உறவுலையும் இன்பமும் இருக்குது இடரலும் இருக்குது. இடரல் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் யாரோடையும் பேச மாட்டேன், யாரோடையும் பழக மாட்டேன்னா சாப்பிட மாட்டேன்ற மாதிரி அர்த்தம். எனக்கு துன்பமே தராத உறவு தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அது நீங்க வெறும் விட்டமின் டேப்லெட் எடுத்துக்கிட்டு எனக்கு கழிவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. நீங்க நல்ல ஆகாரம்னு ஒன்று சாப்பிட்டீங்கன்னா எப்படி கழிவு வருதோ அது போல நல்ல உறவு என்று ஒன்று இருந்தால் அதுல உங்களுக்கு பிடிக்காத விஷயம், உங்களுக்கு கசப்பு தருகிற விஷயம், உங்களுக்கு கோபம் தருகிற விஷயம், உங்களுக்கு எரிச்சல் தருகிற விஷயம், உங்களுக்கு ஏமாற்றம் தருகிற விஷயம் கண்டிப்பா இருக்கும். அதை வெளியேற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்கள்ட்ட இருந்து வருகிற நன்மைகளை வைத்துக்கொண்டு, எப்படி உங்களுடைய உடல் சுத்தமா இருந்தா உடலுக்கு ஆரோக்கியமோ அதுபோல உங்கள் இருதயம் சுத்தமா இருக்கிறதும் உடலுக்கு ஆரோக்கியம். உடலும் சுத்தமா இருக்கணும், இருதயமும் சுத்தமா இருக்கணும். பாருங்க, உபாகமம் 29:18 நான் வாசிக்கிறேன். எப்படி தினந்தோறும் குளிக்கிறோமோ, எத்தனை முறை அழுக்குப்பட்டாலும் உடனே கழுவி சுத்தமாக்குறோமோ, எப்படி தினந்தோறும் கழிவுகளை வெளியேற்றுகிறோமோ, அதுபோல உன் சகோதரன் எத்தனை முறை உங்ககிட்ட மனஸ்தாபப்படுறேன்னு சொன்னாலும் அந்த கழிவை உடனே என்ன பண்ணணும், நீக்கணும். உபாகமம் 29:18 அந்த லாஸ்ட் வரி மட்டும் நான் வாசிக்கிறேன். உங்களில் இராதபடிக்கு நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கு பாருங்கள். நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களிடத்தில் இராதபடி பாருங்கள். இதுதான் எபிரேயர் 12:15 சொல்லப்படுறத பார்க்கிறோம். எபிரேயர் 12:15 இங்கிருந்து இந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்துறத பார்க்கிறோம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. அதுக்கு மேல உள்ள வசனம் பார்த்தீங்கன்னா, யாவரோடும் சமாதானமாயிருங்கள், பரிசுத்தம் உள்ளவராயிருக்கும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லைன்னு சொல்லிட்டு
ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாகிறதுனாலே அநேகர் அந்த கசப்பான வேர் எழும்பிருச்சுன்னா, உள்ளுக்குள்ள உங்களுக்கு கசப்பான வேர் இருந்துச்சுன்னா இருதயம் சுத்தம் இல்லாம போயிடும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தரை தரிசிப்பார்கள். அப்ப இந்த இருதயத்துல நீங்க சுத்தம் இல்லாம போகும்போது என்ன ஆகும்னா, இந்த எப்படி நாக்குல ஒரு கசப்பு இருக்குது, ஒரு கசப்பை நீங்க சாப்பிட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்றது எல்லாம் நல்ல பொருளா இருந்தா கூட, இனிப்பான பொருளா இருந்தா கூட, இந்த கசப்பை தொட்டுட்டு போகும் பொழுது அது என்ன நடக்கும்? உள்ளுக்குள்ள போகும்போது கசப்பு மாதிரியே தெரியும் சுவை. ஏன்னா கசப்பு ஏற்கனவே நாக்குல இருக்கிறதுனால. அதுபோல உங்கள் இருதயத்துல கசப்பு இருந்ததுன்னா உள்ளுக்குள்ள இருந்து வர்றது எல்லாமே கசப்பாவே வெளியே வரும். அதை தொட்டுட்டு வெளியே வரும். நீங்க பாத்திருக்கீங்களா? மன்னிச்சிட்டோம்னு சொல்லுவோம். ஒரு ஆளை நான் அவரை மன்னிச்சிட்டேங்க அப்படின்லாம் சொல்லுவோம். கர்த்தாவே மன்னி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடுவோம். அல்லது யாரோ 2 பேர் உங்களை சேர்த்து வைப்பாங்க, கையெல்லாம் கொடுத்து சேர்த்து வைப்பாங்க, நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் சேர்றவங்க நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நபரை பற்றி வேறு யாராவது நல்லா பேசினாங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள எரிச்சலா இருக்கும். வேற யாராவது நல்லா பேசினாங்கன்னா, அல்லது நீங்க அந்த நபரை பத்தி எப்ப பேசும்போதும் நல்லவர் தான் இருந்தாலும் அப்படின்னு அவரை பத்தி ஒரு மோசமானதை சொல்லிடுவீங்க. கசப்பை தொட்டுட்டே வரும். இதுல இருந்தெல்லாம் நம்ம விடுதலை ஆகணும். அதுக்குதான் மன்னிப்பு. நம்ம எத்தனையோ முறை மன்னிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கசப்புகளை உள்ள சேமிச்சு வைக்காம அப்பப்போ வெளியேற்றுகிற ஒரு பண்பு நமக்குள்ள வந்துடணும். அப்பப்போ நம்ம கசப்புகளை வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த நாள்ல நான் உங்களுக்கு சொல்றது இதுதான். ஹாவ் அ கிளீன் ஸ்டமக் அண்ட் ஹாவ் அ கிளீன் ஹார்ட். இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம். ரொம்ப ஆழமான ஒரு காயம் இருக்கும்போது மன்னிக்கிறது சாதாரணமா இருக்காது. எப்படி யாக்கோபு ஏசாவை பார்க்கும்போது கட்டி பிடிச்சி அழுதானோ, அது ஒரு எமோஷன். அது யோசேப்பு பாருங்க, அவனை குழியில போடும்போது அவன் அழல, அவனை சட்டையை புடுங்கும் போது அவன் அழல, தப்பே செய்யாம ஜெயில போடும்போது அவன் அழல, அடிமையா விற்கப்படும் போது அழல, எங்கேயுமே அவன் அழுதான்னு போடல. ஆனா சகோதரர்களை மறுபடியும் பார்க்கும் பொழுது அந்த சீன் யோசித்து பாருங்க. எங்கேயுமே அழாத ஒரு ஆளு, ஆனா எங்க சத்தம் போட்டு அழுறான், பார்வோன் வீடு கேட்கிற அளவுக்கு அழுறான். அவனுடைய அந்த அன்பு அந்த அளவுக்கு பொங்குது. அது நல்ல ஒரு, நம்மலாம் எதுக்கு அழுதுட்டு இருப்போம்னா, அவங்கள பார்க்கும்போது அழமாட்டோம். அவங்கள பார்க்கும்போது நம்ம வேற மாதிரி நடந்துருப்போம். வாங்கடா, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். தூக்கி போடும் போது தான் அழுதுருப்போம், அல்லது விற்கும் போது தான் அழுதுருப்போம், அல்லது தப்பான குற்றச்சாட்டுல ஜெயிலில் போடும்போது ஒரே அழுகியா அழுதுருப்போம். அங்கெல்லாம் அழவே இல்லை. எங்க அழுதான் பாருங்க, சகோதரர்களை பார்க்கும்போது. அப்படி ஒரு உள்ளம், அதுதான் கிளீன் ஹார்ட். அதனாலதான் யோசேப்பு மனாசே எப்ராயிம் என்று 2 பேரை பெற்றெடுத்தான். மனாசே அப்படின்னு சொல்லி ஏன் பேர் வச்சான்னு சொல்லி சொன்னா, என் தகப்பன் விட்டு துக்கங்களை எல்லாம் தேவன் என்னை மறக்க பண்ணினார் அப்படின்னு சொன்ன பிறகு எப்ராயிம் பிறக்கிறான், கனி கொடுக்குறான். எப்ராயிம்னா கனி கொடுக்கறது. இப்போ கனி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாலே உள்ளுக்குள்ள இருந்து நல்ல கனிகள் வரணும்னு சொன்னா, அந்த முதல்ல அந்த வேர், கசப்பு உண்டாக்குற வேரை நீக்கணும். முதல்ல மனாசே பிறக்கணும். மனாசே அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லா வருத்தங்களையும் தேவன் என்னை மறக்க பண்ணினார், எல்லாரையும் மன்னிச்சிட்டேன். அந்த மன்னிப்புன்றது ஒரு ப்ராசஸ். அது அதுதான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றது இல்லை. அவங்க கிட்ட போய் பேசணும். நீங்க எனக்கு இப்படி செஞ்சது எனக்கு கஷ்டமா இருந்ததுன்னு சொல்லணும். சொன்னோடனே அவங்க சொல்லுவாங்க, ஐயோ தெரியாம நீங்க தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்க. அது எல்லாமே மனஸ்தாபம் தான். மனஸ்தாபம்னா ஐயோ அப்படின்னு அழுறது கிடையாது, அவங்களுடைய விளக்கம் தான். அதை நீங்க நம்பி ஏத்துக்கணும். தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏத்துக்கணும். நீங்க தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணீங்கன்னா நம்பி ஏத்துக்கணும். ஆமாப்பா நான் அப்படிதான் செஞ்சேன், ஏன்டா நீ இப்படி செஞ்சேன்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. ஐயோ நீங்க அதை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறமே, நீங்க என்கிட்ட பேசியிருக்கலாமே அப்படின்னு தான் அப்பதான் நமக்கு தோணும். இது ஒரு ப்ராசஸ். இது எப்படி சாப்பிட்றது, குடலுக்குள்ள போய் பல வேலைகளை செஞ்சு பிறகு அது 2ஆ பிரிஞ்சு கழிவுகள் வெளியேறுகிறதோ, அது போல ஒரு புண்படுகிற ஒரு விஷயமோ, வாழ்க்கையில மோசமான ஒரு அஃபென்ஸை, ஒரு இன்சல்ட்டா நீங்க நினைக்கிறீங்கன்னா அது ஒரு ப்ராசஸ். அதை ப்ராசஸ் பண்ணி வெளியே அனுப்பணும். அதுக்கு தான் அவர்களோட போய் பேசணும். அவர்கள் தனிமையா இருக்கும்போது போய் பேசணும். பிறகு அவங்க அதை ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா 2 பேரோட சேர்ந்து போய் பேசணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பேசுவோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும். யாரெல்லாம் மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களோ பெரிய லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க.
நீங்கள் உட்காந்து சொல்லுங்கள், நான் இவ்வளோலாம் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாரையும் போய் தேடி எல்லாருக்கிட்டையும் போய் நீங்கள் பேசிகிட்டு இருக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களில் நீங்கள் விடுதலையாக இருங்க. ஒரு ஆள் 70 முறை உங்களுக்கு விரோதமாக குற்றம் செஞ்சாலும் மன்னிக்க முடியும். 70 பேர் ஒரு முறை உங்களுக்கு குற்றம் செஞ்சாலும் உங்களால் மன்னிக்க முடியும். மன்னிக்க முடியாதுன்றது ஒன்று கிடையவே கிடையாது. யோசேப்பே மன்னிக்க முடியும்னு சொல்லி சொன்னான். அதுவும் அதிகாரத்தில் இருக்கும்போது அவனால் என்ன வேணா செய்ய முடியும். அவங்கள அந்த சூழ்நிலையில அவனால் மன்னிக்க முடியுதுன்னு சொல்லி சொன்னால் நாம் மன்னிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மன்னிக்கிறதுன்றது ஏதோ நம்ம அவங்களுக்கு செய்கிற தயவோ பெரிய பெரிய பெருந்தன்மையான விஷயமோ கிடையாது. மன்னிக்கிறது, மற்றவர்களை மன்னிப்பது என்பது நமக்கு நாம் செய்து கொள்ளுகிற நன்மை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். டோன்ட் டேக் இட் பர்சனல். எதையும் தனிப்பட்ட விதத்தில் எடுத்துக்கொள்ளாதீங்க. அது உண்மையிலேயே நேரடியாக வேணுமென்றே அவர்கள் செய்திருந்தா கூட அதை எப்படி தட்டிவிட முடியும்னு பாருங்க. இது என்னென்ன அப்படி நினைச்சு சொல்லியிருக்க மாட்டாங்க. அது என்ன நினைச்சு சொல்லியிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஏதாவது அவங்க கஷ்டமா இருந்திருப்பாங்க. அப்படி நினைச்சு உங்க மனதை பாதுகாத்துக் கொள்ள எல்லா முயற்சியும் நீங்க எடுக்கணும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி இதயங்கள் ஆழமா காயப்பட்டிருக்கிறதா இன்றைக்கு ஒரு சுகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். யாரெல்லாம் இந்த இடர்களினாலே பாதிக்கப்பட்டு விழுந்து எழ முடியாமல் இருப்பார்களோ அவர்கள் ஆத்மாவிலே விழுந்து கிடந்து ஏதோ ஒரு பாதிப்பு, ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு செயல், ரொம்ப நம்பினவங்க ஏமாத்தினது, ரொம்ப நம்பினவங்க அவங்கள விட்டு போனது, இப்படிப்பட்ட ஏதோ ஒரு வருத்தத்துக்குரிய செயல்களினாலே பாதிக்கப்பட்டிருப்பார்களானால் இன்றைக்கு அதை சரியான பெர்ஸ்பெக்டிவ்ல அவர்கள் பார்க்கத்தக்கதாக இன்றைக்கு அதிலிருந்து அவர்கள் விடுதலை அடையும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கேலயாத்தின் பிசின் தைலம் ரண வைத்தியர் அவருடைய இருதயங்களிலே சுகத்தை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படி சுகத்தை உண்டாக்குவதன் மூலமாக அவருடைய கண்கள் தெளிவடையட்டும், அவர்களுடைய செவிகள் தெளிவடையட்டும், கர்த்தருடைய வார்த்தையை அவங்க கேட்கட்டும், தெளிவான பார்வை அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் கூட அவர்களுடைய ப்ராக்டிக்கலா அவருடைய வாழ்க்கையில அவர்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்க போதிச்சிருக்கிறதுக்காக நன்றி. இப்பொழுதே அவர்கள் இந்த தீர்மானங்களை எடுப்பார்களாக. யார் யாரோட முடியுமோ அவர்களுடைய உடனடியாக ரீகன்சிலேஷன் ஆக, யாரை தொடர்பு கொள்ள முடியுமோ அவர்களை தொடர்பு கொள்ள, அதன் நிமித்தமாக அவர்கள் இருதயத்தில் ஒரு பெரிய விடுதலையை அனுபவிக்க, பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்க முடியாய் நான் ஜெபிக்கிறேன். அதை அவர்கள் செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த நாள், இந்த வாரம் மகிழ்ச்சியானதாக, சந்தோஷம் நிறைஞ்சதாக இருக்க போது விடுதலையோடு கூட நிறைய பேர் கூட பேசுங்க. லூக்கா 17வது அதிகாரத்தை திரும்ப திரும்ப வாசித்து முதல் 4-5 வசனங்களை திரும்ப திரும்ப வாசித்து உங்களுக்கு என்ன புரியுதுன்றத பாருங்க. இதை குறித்து நீங்கள் நினைக்கிறத இந்த கமெண்ட் பாக்ஸில் கீழே போடலாம். நீங்கள் என்ன இதிலேருந்து கற்றுக்கொண்டீர்கள் அல்லது இது எந்த விதத்தில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னு எங்களுக்கு சொன்னீங்கன்னா அது இன்னும் எங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும். உங்களுடைய காணிக்கைகள் வரவேற்கப்படுகிறது. காணிக்கைகளை அனுப்புறதுக்கான டீட்டெயில்ஸ் கீழே இருக்குது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.